Hello everyone, TNPL ஓட மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க தமிழ்நாடு கிரிக்கெட்டை வந்து ஃபாலோ பண்றீங்க and அதை வந்து ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டே பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும். காலையில் 8:30க்கு ஆரம்பிச்சது ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. எஸ், பிக் குரோஸ் டு டிஎன்சிஏ. எந்த ஒரு விஷயத்த அவங்க கையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் சீரும் சிறப்புமாக செய்வாங்க. இது அவங்களோட ஈவெண்ட், அதனால ரொம்ப 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 அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு அபினா, ஆக்ஷனராக சூப்பராக இருந்துச்சுன்னா. ஏன்னா ஜென்ரலாக வந்து ஆக்ஷனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 lakh 3 lakh ஓகே ஐ எம் கிவிங் இட் அப்படின்னு ரொம்ப மோனோட்டோனஸாக போவாங்க. பட் நீங்கள் வந்து யூ காட் இன் அ ஃப்ளேவர் விச் இஸ் வெரி வெரி நைஸ் டு வாட்ச், டு பி ஆனஸ்ட். குயிக்லி எனக்கு வந்து என்ன வந்து கவர்ந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தில் முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படிங்கிற மாதிரி சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஒன்ஸ் அகேன் நாங்கள் தான் கில்லி அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷனில், எஸ்பெஷலி இன் தி ஆக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ண ஒரு விஜய் சங்கரா இருக்கட்டும், ஸ்வப்னிலே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே 4 ஓவர் இந்த பையன் போட்டுருவான், 4 ஓவர் இந்த பையன் போட்டுருவான். சப்போஸ் வந்து பேட்டிங் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து கடைசியில் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்க. வெரி நைஸ், கிரேட் பிக்ஸ். பட் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த ரோஹித் சுத்தர் அப்படின்ற ஒருத்தரை எடுத்தீங்களா கடைசியில் ஒரு 8 லட்சம் வரைக்கும் ஒரு பிட்டுக்கு போனீங்களா? யார் இவர்? இந்தியாவோட அண்டர் 19 அந்த மானவ் சுத்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் நீ எது கேட்குற அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, தெரிஞ்சால் நம்ம மற்றவங்களுக்கும் எஜுகேட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேட்குறேன். பட் அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது. கிரேட் பிக்ஸ். அடுத்தது வந்து பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு முகமது. 18.4 lakhsக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஹையஸ்ட் பிட் போயிருக்கீங்க. எஸ், நீங்கள் லைக்காவில் வந்து பிரமாதமாக பவுலிங் போடுறதை நாங்கள் வந்து கண்ணார பார்த்து ரசிச்சிருக்கோம். லைக்காக்கு விளையாட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கும். பட் உங்களை மிஸ் பண்ணாமல் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெரி நைஸ். அதாவது ஒரு ஆல்ரவுண்டரோட வேல்யூ, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோட வேல்யூ வந்து தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த மாதிரி பிக் பண்ண முடியும். அந்த வகையில் எஸ், ஐ திங்க் சேலம் ஹேவ் டன் தியர் ஜாப் ரியலி ரியலி வெல். அடுத்தது வந்து மை பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாருக்கு அப்படின்னா முக்கி. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, கால் பண்ணியும் பேசிட்டேன். 17.6 lakhsக்கு வந்து உன்னை எடுத்தது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் அஃப்கோர்ஸ் திருச்சின்னு தான் நான் வந்து யோசிச்சேன்ப்பா, திருச்சி தான் உனக்கு போவாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரியே வந்து நடந்துச்சு. எகேன் எஸ், லைக்கா வந்து மிஸ் பண்ணுவாங்க. வை முகிலேஷ் வந்து இந்த அளவுக்கு வந்து இவங்க போனாங்க. ஒரு 17.6 வரைக்கும் வந்து ஒரு பேட்டில் போச்சு. ஏன் போயிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்களாம் கேட்கலாம். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஓப்பனர்ஸ் எஸ், நம்ம டீமில் வந்து ஒரு ஓப்பனர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த 3, 4, 5ல் வரவங்க அவங்க நின்று ஒரு கிளட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். முகிலேஷ் கடந்த ஒரு 2-3 வருடங்களாக அதை லைக்காக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய டைம் லைக்காவை ஒரு விக்ட்ரிக்கும் கொண்டு போய் அவர் விட்டுருக்காரு. ஸோ அதோட வேல்யூ தான் இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி பார்த்தோம். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூடா. அண்ட் இந்த வருஷம் நீ இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வாழ்த்துக்கள். எஸ், அண்ட் லைக்கா பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது லைக்காவின் ஸ்பைக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லைக்கா ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யங் டேலண்ட்ஸை வந்து பிக் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாவ் பிரம்மாண்டம் அப்படின்னு வந்து அவங்க போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஷாருக் கான் வந்து 2018க்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு டீமுக்கு விளையாண்டுருந்தாரு. 2018க்கு அவர் லைக்காக்கு வந்ததுக்கப்புறம் தான் டு பி ஆனஸ்ட் அவர் ஒரு டிஎன்பிஎல் ஜெயண்டாக மாறினதுக்கான ஒரு திருப்பு முனையே வந்து லைக்கா தான் கொடுத்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சாய் சுதர்ஷன் 2021ல் வந்து லைக்காக்கு வந்தார். அண்ட் வி நோ அவர் இப்போ எந்த இடத்துல இருக்காருன்னு நமக்கு தெரியும். அந்த இன்னும் எங்கே அப்படியே வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வகையில் வந்து இப்போ அடுத்ததாக வந்து ஆண்ட்ரே சித்தார்த்தையும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், சேபாக் சூப்பர் கில்லிஸில் தான் வந்து ஆண்ட்ரே சித்தார்த் இருந்தார் போன வருஷம். ஜஸ்ட் லைக் எப்படி ஒரு சித்தார்த் மணிமா இருந்துச்சு சேபாக் சூப்பர் கில்லிஸ்ல இருந்து தான் லைக்கா கோவை கிங்ஸ்க்கு வந்தாரோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது. பட் ஐ ரியலி ஃபீல் திஸ் வில் பி ஹிஸ் டிஎன்பிஎல் பிரேக் த்ரூ இயர். ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு இது ஒரு டிஎன்பிஎல் பிரேக் த்ரூ இயராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் தமிழ்நாடு அண்டர் 19 டீம் வந்து கூச் பிஹார் வந்து வின் பண்ணிட்டு வந்ததுனால அதில் பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பிளேயர்ஸ், ஒரு அம்பரீஷையும் வந்து லைக்கா தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஆர்கே ஜெயந்தை வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் எடுத்திருக்காங்க. தீபேஷை வந்து சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஒரு மேட்சும் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது, பிளேயர்ஸ், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ், அண்டர் 19 பிளேயர்ஸ் நீங்களாம் வந்து விளையாடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நோ டவுட் அபவுட் தட். அண்ட்
ஐபிஎல் ஆடணும்னா வந்து நீங்க டிஎன்பிஎல் டொமஸ்டிக் இதெல்லாம் வந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஒரு டிஎன்பிஎல் ஆடணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் வந்து சூப்பரா வந்து நீங்க விளையாண்டுருக்கணும். அண்ட் எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ராம் அரவிந்த் கடந்த 2 வருடங்களாக எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபில பிரமாதமான நாக் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் வந்து ராம் அரவிந்த் இருந்திருக்காரு. அண்ட் அவரும் லைக்காக தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. டெஃபினெட்லி லைக் அவங்கள வந்து மிஸ் பண்ணோம். பட் 8.1 lakhsக்கு நீங்கள் போயிருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ ராம். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டேலண்ட்ஸ் நிறைய பேர், கிரிக்கானந்தாவும் நானும் வந்து நிறைய வந்து பேசியிருந்தோம். அந்த வகையில் டிஸ்ட்ரிக்ட் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு டீமுக்கு போயிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஒரு எஸ்எக்கி முத்து மாதிரி ஒரு பையன் ஐ திங்க் திருப்பூருக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வகையில் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த டவுட் யாரை நோக்கி அப்படின்னா ஆஷ்னா அவங்கள நோக்கி தான் ஒரு டவுட்டு. வருஷம் எல்லாரும் வந்து போய் எல்லாம் தேடிட்டெல்லாம் வருவாங்க. பட் அந்த வகையில் நீங்கள் வேற ஸ்டேட்டுக்கு போய் யாரையோ கொண்டு வந்த வகையில எனக்கு யோயோ ஹனி சிங் தான் தெரியும். ஐ வாண்ட் டு நோ ஹூ இஸ் திஸ் ஹன்னி சைனி யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி எங்களெல்லாம் யோசிக்க வச்சிட்டீங்க. பட் எஸ், வி ஆல் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபைனலி திருச்சி கிராண்ட் சோலாஸ் வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தரை வந்து 6 லட்சத்துக்கு வந்து எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் உங்களோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா, தூதுவன் வருவன் மாறி பொழியும் தம்மை சோழ தேசம் நோக்கி கொண்டு செல்வார் அப்படின்ட்டு. பட் அவரே இங்கிலாந்து தேசத்தை நோக்கி அந்த டைம்ல போயிருவாருங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்கு. பட் அவர் போனாலும் போலனாலும் உங்க டீம் ஆன் பேப்பரும் நல்லா இருக்கு. ஒரு புலி உங்க டீம்ல இருக்காரு. அதனால ஐ திங்க் ஐம் ஷோர் யூ கைஸ் ஆர் ரியலி குட் ஆன் த டீம். கடந்த 2 வருஷமா தான் டிஎன்பிஎல் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுல இருந்து தான் நான் பசங்க எல்லாரையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுல தான் இருக்கு. அண்ட் அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதாவது யாரையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் செலக்ட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், உங்களை எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க. இதற்கான பலன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதனால தொடர்ந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் இந்த டைம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் டு த பீப்புள் ஹூ ஹவ் காட் செலக்டட் அண்ட் கான்ட் வெயிட் டு see you guys soon. ஓகே, இப்போ நான் WPL பார்க்க போகிறேன். ஓகேவா? see you guys soon. Bye.